இன்றைக்கி நாம் ஜூன் மாத ராசி பலன்கள் விருச்சகம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரே எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியான தலைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த நவகிரகங்களுடைய முக்கியமான நகர்வுகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களுமே செட்டில் ஆகிருக்கு. இதில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிறது செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்யுது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போயிட்டு சேர்ந்து குரு ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. இதே காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் மேசம் ராசியில் பயணிக்க போகிறாரு. ஸோ புதன் மேசம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ராசியில் பயணிக்க போகிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அவர் கடக ராசியில் இருந்து 8ஆம் தேதி பயிற்சி ஆகி போயிட்டு சிம்மம் ராசியில் ஞானகாரகன் கேதுவோட இணைய போகிறாரு. அப்போது எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்குது. இது நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. சரி, ஓகே, உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களுடைய நிலை, இந்த கிரகங்களுடைய ராசி மாற்றம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, நீங்கள் எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னடா பொழப்பு இது அப்படிங்கிற அளவுக்கு சலிச்சிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வரீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குருவினுடைய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 8ஆவது வீட்டில் அஷ்டமத்தில் போயிட்டு குரு பகவான் மாட்டிக்கிட்டாரு. அப்படிங்கிறதுனால பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது பொருளலை. என்னடா இது, காசு பணமே வரல, என்னடா ஒரே தத்திரியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, என்ன அப்போது எல்லா பையனும் ஒரு 10 ரூபா காசு வச்சுருக்கா, நம்ம தான் பணத்துக்கு கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உழைச்சா கூட பணம் வர மாட்டேங்குது, மாதம் முழுக்க வேலை செய்கிறேன், ஒரு சம்பளம் கூட 10 நாள் தள்ளி தான் கொடுக்குறாங்க, கடுப்பாகுது போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி அதிபதி செவ்வாய் நீசமாகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குரு பகவான் அஷ்டமத்தில். அப்போது 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது தப்பிச்சா தானே நம்ம ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். அதாவது இந்த விடியா முடிஞ்சு வேலைக்கு போனால் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம பொழப்பு. வேலை கிடைக்கிது, வேலைக்கு போகிறோம், கூலி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிரச்சனை கிடையாது. ஒரு 8 தேதி வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த ஜூன் மாதத்தை ஓட்டிடுங்க. 8ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆவது வீட்டிலேயே இருந்தாலும் கூட அவர் போயிட்டு நீசமாகி போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் போயிட்டார்.
இப்போ 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார் சிம்மம் ராசிக்கு. அங்கே இருக்கக்கூடிய கேதுவினுடைய போயிட்டு இணைகிறாரு. ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது ஒரு முத்தான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய 10ஆம் இடம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். குறிப்பாக செவ்வாய் 10ல் இருக்கார் அப்படின்னாலே நமக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு காசு வரும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதுவும் ஞானகாரகன் கேதுவோடு சேர்ந்துருக்காரு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலபுலம் சார்ந்து பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதாவது இப்போது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இல்லை போகிறேன் வரேன், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இங்கிட்டு வாங்கி இங்கே கொடுத்து ஒரு 10 ரூபா கமிஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு பிளாட் விற்றா 10,000 20,000 கிடைக்கிது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா விலை கம்மியாக ஒரு பிளாட் வரும். இதை ஏன் இன்னொருத்தோட விற்றுக்கிட்டு நம்மளே வாங்கிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வேற யார்ட்ட மாற்றிக்கிட்டா என்ன, எங்கேயாவது கடனை வாங்கி அதை நமக்கு உண்டான ஒரு அட்வான்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த சைடு 15 லட்ச ரூபாய்க்கு மாற்றி விட்ருவாங்க. அப்படி ஒரு விபரீத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அடிக்கும் தெரியுங்களா. அந்த மாதிரியான சிந்தனை எல்லாமே 10ஆம் இடத்துல கேதுவோட கூடக்கூடிய அந்த செவ்வாய் கொடுப்பார். ஏன்னா கேது வந்துட்டு ஞானக்காரகன், ரொம்ப கரெக்டாக தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ராசி அதிபதியோடு சேர்றதுனால. ஸோ கொஞ்சம் கோபம் அப்படிங்கிறத மட்டும் குறைச்சிக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்துட்டு கொஞ்சம் கோபத்தை கொடுத்து விட்ருவார். 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அதிகபட்ச கோபம் அப்படிங்கிறத கொடுப்பார். அப்போது ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கனிவாக பேசணும். வாடிக்கையாளர்கள்கிட்ட அப்படியே முள்ள பேசி நயமாக பேசி அந்த வியாபாரத்தை பண்ணோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு வாங்க வந்தவன்ட்ட 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாம். 20 ரூபா லாபம் கிடைக்கக்கூடிய இடத்துல 200 ரூபா லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நிறைய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இது. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், வேலை செய்ய பிடிக்கல, என்னத்தை எவ்வளோ நாள் தான் இன்னொருத்தனுக்கே வேலை செஞ்சுட்டு கிடக்கிறது, சரி நம்மளாக ஒரு தொழில் அப்படிங்கிறது தொடங்குவோம். ஒரு வண்டியை கிண்டியை வாங்கியாவது ஓட்டுவோம், ஒரு காரு கீரை வாங்கி ஓட்டுவோம், இல்லை ஒரு டாடா ஏசி போட்டு ஓட்டுவோம். இந்த மாதிரியான சிந்தனை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லேசாக அப்படியே தலை தூக்கும். இது உங்களுக்கு இந்த நன்மைகள் அப்படிங்கிறத நிறையா கொடுக்கும். அதே மாதிரி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த மாதத்தில் இருக்கும். எண்ணம் பூரா பார்த்தீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு எங்கேயாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் இருக்கும். வேலைக்கு போகவே மனசு வராது. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி சாதிச்சு காட்டணுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அரசியல் துறைகளுக்கு ஆதிபந்தம் கொண்டவரே செவ்வாய் பகவான் தான். அவர் 10ஆம் இடத்துக்கு ஞானகாரகன் கேதுவோடு வந்திருக்காரு அப்படின்னா அரசியல் அப்படின்னாலே இல்லாத தில்லாலங்கடி எல்லாமே நடக்கும். நம்மளை வளரவே விட மாட்டேங்கிறானுங்க, போட்டு அமுக்குறானுவோ அப்படி சொல்லிட்டு நினச்சவங்களாம் கூட இதுக்கு மேலே இவங்கள நம்பி பிரயோஜனம் கிடையாது, இப்போ நம்மளே விட்டு நம்மளே வளர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத காட்டுவீங்க. உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஒரு இடத்துல வேலைக்கே இருக்கேன், வேலையை விட்டு போகணும் அப்படிங்கிற நிலமை வந்தாலும் கூட நம்மளை விட மாட்டாங்க. நம்ம இவ்வளோ நாளாக மதிக்காதவங்க கூட ஐயோ விட்டால் போயிடுவான், இவனை விடக்கூடாது, இவனை மாதிரி ஆளுங்க நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா உனக்கு என்னப்பா வேணும், நான் செய்யலை போகல வாப்பா அப்படி சொல்லிட்டு எரிஞ்சு விழுந்த மேல் அதிகாரிகள்லாம் இப்போ நம்மக்கிட்ட நம்ம நயமாக பேசுவாங்க. சரி வா இப்போ உனக்கு எவ்வளோ வேணும், 20 ரூபா வாங்குறியா, இந்தா இன்னொரு 5 ரூபா சேர்த்து தரேன், என்னத்தை போயிட்டு இதனால் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை துரத்தி இழுத்து பிடிப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், அடப்பாவீங்களா இது தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் ஏற்பட்டிருப்பானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்த சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதத்தில் மேசம் ராசியில் இருக்க போகிறாரு. அப்போது அங்கே இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு. இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும், நிறைய கீழே கடந்து காசு கிடைக்கும். இது வந்து நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, 500 1000 அப்படிங்கிறது கீழே கடந்து எடுக்கலாம். சில பேருக்கு கோல்டு கூட கீழே கடந்து எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உழைக்காமல் வரக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு ஏதாவது பங்காளிகள் வகையில் ஏதாவது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கலாம், இல்லை மனைவி வகையில் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கலாம், இல்லை பங்காளிகள் வகையில் யாராவது வாரிசு இல்லாத சொத்து அப்படிங்கிறது இருக்கும், அது உங்களை சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது அப்படிங்கிறதான் கணக்கு சொல்லுது. அதோட இந்த ஒரு மாதத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி நாட்கள் அப்படிங்கிறது மிதுனம் ராசியில் தான் இருக்க போகிறாரு. அதாவது 2ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போகிறாரு, 22ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அதோட குருவோட புதன் பகவான் சேர்றாரு. அப்போது 8ஆம் இடம், அப்போது அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலும் கூட
மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதுவும் வண்டி வாகனம் வாங்கணும், நிலம்புலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்படிங்கிறதான் கூட்டி காட்டுது. அப்போ இந்த கிரகங்களுடைய கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிளாட் வாங்கணும், மண் வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் இடங்கிட வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிடிச்சி போடுங்க. ஒரு 10 ரூபா கூட கிடைக்கிது, விலை ஒன்றும் சரியாக அமையலை அப்படின்னு கூட பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த மாதிரியான கணக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இடம் ஒன்று வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது பல மடங்கு லாபத்துக்கு விலை உயர்ந்து விற்று உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். ஸோ அதை கொஞ்சம் நாம் சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அது நல்லதொரு அமைப்பு தான். இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்துட்டு பயப்பட வேண்டியது அதெல்லாம் கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். ஸோ இந்த கிரகங்களுடைய கணக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கும்போது சனியினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போதே குலதெய்வத்தை போயிட்டு சரணடைஞ்சிக்கோங்க. சரிங்களா? குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை போயிட்டு வணங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு மாதத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு குலதெய்வத்துக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. இல்லை இழுப்பை எண்ணால் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு ஒரு பொங்கலிட்டு படையலிட்டுட்டு குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்து நிறைவேற்றாமல் இருந்துச்சு அப்படியே நிறைவேற்றி விட்ருங்க. அப்படி இப்போ நிறைவேற்றக்கூடிய கால சூழல் இல்லை அப்படின்னா அதுக்கு குலதெய்வத்துக்கிட்ட ஒரு மனசார வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க. அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் அப்படிங்கிறத முறையாக செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசை நாட்களில் அவசியமாக நீங்கள் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு சுத்தபத்தமாக விரதம் இருக்கணும். அன்றைய தினம் ஒரு 7 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.